திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில். ராமாயணத்திற்கு காரணம் கூனி, மகாபாரதத்திற்கு காரணம் சகுனி, நல புராணத்திற்கு காரணம் சனி. சனி பகவானை போல் கெடுப்பவரும் இல்லை, அவரை போல் கொடுப்பவரும் இல்லை என்று சொல்வார்கள். சிவபெருமானை போல் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான். அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு சிறப்பு தலமாக, சனி பரிகார தலமாக விளங்கும் கோவிலே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில். இந்த கோவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்காலில் இருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலம் தேவார பாடல் பெற்ற சிவ தலங்களில் ஒன்றாகும். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் 52வது சிவத்தலமாகும். தர்ப்பையிலிருந்து உதித்த சிவபெருமான் என்பதால் இத்தல இறைவருக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. மேலும் திருநள்ளாறு சப்த விடங்க திருத்தலங்களாகிய 7 விடங்கர் திருத்தலங்களிலும் ஒன்று. மூலவர் தர்பாரண்யேஸ்வரர் சுயம்பு மூர்த்தி சிவலிங்கமாக அருள் பாலிக்கிறார். தர்ப்பையில் முளைத்ததால் தழும்புடன் காணப்படுகிறார். இவரை திருமால், பிரம்மன், இந்திரன், திசைப்பாளர்கள், அகத்தியர், புலத்தியர், அர்ஜுனன், நலன் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். இத்தல இறைவி பிராணேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில்தான் சனீஸ்வரன் இறைவனை வணங்கி பேறு பெற்றார். அதனால் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரன் புகழ் பெற்று விளங்குகிறார். ஓம் ஜும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சதஜும் வம்போம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சதஜும் வம்போம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சதஜும் வம்போம் தமயந்தி எனும் சேதி நாட்டு இளவரசி மிக மிக அழகானவள். அவளின் சுயம்பரத்தில் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டு அவளை திருமணம் செய்ய முயன்றார்கள். ஆனால் தமயந்தி அவர்களை தவிர்த்து நிடத நாட்டு மன்னன் நலனை தேர்ந்தெடுத்தாள். இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நலனை துன்புறுத்த வற்புறுத்தினார்கள். சனீஸ்வரனும் நலனை படாத பாடுபடுத்தினார். நாட்டை இழந்து தமயந்தியை பிரிந்து பல துன்பங்களுக்கு உள்ளான நலன் முடிவில் திருநள்ளாறு வந்து சிவபெருமானை வணங்கியதால் சனீஸ்வரன் நலனை தன் துன்ப பிடியிலிருந்து விடுவித்தார் என்பது தல வரலாறு. அதனால் இத்தல சனீஸ்வரரை வணங்கினால் 7.5 நாட்டு சனி உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். பக்தர்களும் நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு சனீஸ்வரரை தரிசனம் செய்து பேறு பெறுகின்றனர். திருநள்ளாறு செல்பவர்கள் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்ததும் முதல் படியை தொட்டு வணங்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாசல்படி மாடத்தில் சனீஸ்வரன் தங்கியிருப்பதாக நம்பிக்கை. நலன் தர்பாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு நுழைந்ததுமே இறைவனை எண்ணி பயந்த சனீஸ்வரன் வாசல் படியோடு நின்று அவனை விட்டு நீங்கிவிட்டதாக சொல்வார்கள். இறைவனும் சனீஸ்வரன் நீங்கியதை பாராட்டி
ஈஸ்வர பட்டம் வழங்கி தன் கோவில் முகப்பிலேயே வைத்துக் கொண்டார். இத்தலத்தில் நந்தியும் பலிபீடமும் சுவாமிக்கு எதிரே இல்லாமல் சற்று ஒதுங்கியிருப்பதை காணலாம். சிவபக்தனான இடையன் ஒருவன் அரசன் ஆணைப்படி கோவிலுக்கு பால் அளந்து கொடுத்து வந்தான். கணக்கன் அப்பாலை தன் வீட்டுக்கு அனுப்பி பொய்க்கணக்கு எழுதி இடையனையும் அச்சுறுத்தி வந்தான். செய்தி அறிந்த மன்னன் கடும் கோபம் கொண்டான். அப்போது இறைவன் இடையனை காக்கவும் கணக்கனை தண்டிக்கவும் எண்ணி தம் சூளத்தை ஏவினார். சூளம் கணக்கன் தலையை கொய்தது. இடையனுக்கு இறைவன் காட்சி தந்து அருள் புரிந்தார். அந்த சூளத்திற்கு வழிவிடவே இக்கோவிலில் நந்தியும் பலிபீடமும் சற்று விலகியுள்ளது. கோவிலின் தென்புறமாக இடையனார் கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் இடையன் தன் மனைவியுடன் உள்ளார். இவர்களுடன் கணக்கன் சிலையும் அமைந்துள்ளது. சப்தவிட தலங்களில் ஒன்றான இங்கு சிவபெருமான் தியாக விடங்கராக தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். தியாக விடங்கரை வணங்கினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. திருநள்ளாறு ஒரு தீர்த்த ஸ்தலம் ஆகும். கோவிலை சுற்றி நள தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், வாணி தீர்த்தம் ஆகியவை உள்ளன. இதில் நல தீர்த்தத்தில் நீராடினால் சனித்தொல்லை நீங்கும். பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினால் முந்தைய சாபங்கள் தீரும். வாணி தீர்த்தம் எனப்படும் சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடினால் கல்வி பெருகும். இது தவிர அன்ன தீர்த்தம், கங்கா தீர்த்தம் மற்றும் அஷ்டதிக்பால தீர்த்தங்கள் எனப்படும் 8 தீர்த்தங்களும் முன்பு இருந்தன. ஒரு காலத்தில் உலகிற்கு ஏதேனும் கேடு வர போகிறது என்றால் கங்கா, பிரம்மா மற்றும் நல தீர்த்தங்களின் நீர் சிவப்பாக மாறிவிடுமாம். இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தகுந்த பரிகார பூஜைகள் செய்து மக்கள் பேரழிவை தவிர்த்தார்கள் என்று கூறப்படுகிறது. திருநள்ளாறு வரும் பக்தர்கள் நல தீர்த்தத்தில் நீராடி கரையில் உள்ள நல விநாயகர் மற்றும் பைரவரை வணங்க வேண்டும். பின்பு கோவிலுக்குள் உள்ள கிணறான கங்கா தீர்த்தத்தை தரிசித்து கோபுர வாசலுக்கு வந்து ராஜகோபுர தரிசனம் முடித்து உள்ளே நுழையும் போது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்கு செல்ல வேண்டும். பிரகார சுவற்றில் வரையப்பட்டுள்ள நல சரிதையை பக்தி பூர்வமாக பார்த்த பிறகு காலத்திநாதரை வணங்க வேண்டும். பின்னர் சுவாமி சன்னதிக்குள் சென்று மூலவர் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி தியாக விடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். இங்குள்ள மரகத லிங்கத்தை வணங்கிய பிறகு அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை, சண்டிகேஸ்வரரை வணங்கி பின் வெளிப்பிரகாரம் செல்ல வேண்டும். அங்குள்ள தெய்வங்களை தரிசித்து பின்பு அம்பிகை பிராணேஸ்வரியை வழிபட வேண்டும். பிறகுதான் சனீஸ்வரர் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். சிலர் முதலிலேயே சனீஸ்வரரை தரிசிக்க சென்று விடுகின்றனர். இது சரியான வழிபாட்டு முறையல்ல என்று சொல்லப்படுகிறது. இங்குள்ள இறைவனை பார்த்த பிறகு சனீஸ்வரரை தரிசனம் செய்தால்தான் சனி தோஷ விமோச்சனம் கிடைக்கும். கிழக்கு நோக்கிய சனீஸ்வரர் என்பதாலும் சிவன் அருள் பெற்றவர் என்பதாலும் இவரை வழிபட்டு சனியினால் ஏற்படும் தொல்லைகள் நீங்க பெறலாம். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம், பிரதோஷம் போன்ற விழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அதேபோல் சனி பெயர்ச்சியன்று திருநள்ளாறு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன.
திருநள்ளாறு மயிலாடுதுறையிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. எனவே ரயில் அல்லது சாலை மார்க்கமாக இந்த தலத்தை எளிதில் அடையலாம். ஓம் ஜும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சகதும் வம்போம். த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சகதும் வம்போம்.